ஹலோ வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்துட்டு ஒரு கெட் ரெடி வித் மீ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஃபீஸ் கிளம்பி போகணும். ஸோ குட்டியோண்டு ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு மேக்கப்பை பற்றியெல்லாம் எதுவும் கதைக்க போகிறது கிடையாது. பட் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு கல்யாண மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதை பற்றி தான் நம்ம கதைக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது வீட்டில் வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்கலாம், கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரியெல்லாம் சொன்னப்போ நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன். ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி யோசித்ததுக்கு பிறகு வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தப்போ எனக்கு ஃபீல் ஆச்சு என்னென்னா, ஓகே ஒருத்தவங்கள பார்க்குறோம், பிடிச்சதுன்னா ஓகேன்னு சொல்கிறோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறோம். இது கொஞ்சம் ஈஸியான ப்ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பாக நினச்சிட்டேன். நிஜமாக சொல்லணும்னா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது. பட் வந்துட்டு இந்த பார்ட்னரை தேடுறதுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்னு இதுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு விளங்குச்சு. அப்போது எதனால இது காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்துட்டு மேட்ரிமோனியில் தான் ப்ரொஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் தெரிஞ்சவங்களும் அங்கே இங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மெயினாக வந்துட்டு மேட்ரிமோனியில் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டாக நான் டிசைட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி 2-3 அலைன்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் கதைச்சி பிறகு நாங்கள் கதைச்சி அந்த மாதிரியெல்லாம் ஆனதுக்கு பிறகு நான் என்ன யோசிச்சேன்னா, இல்லை ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு பொடியங்கிட்ட கதைச்சி பார்க்குறேன். எனக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா அவங்க ஃபேமிலியில் இருந்து நம்ம ஃபேமிலிக்கு கால் பண்ணட்டுங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் நான் எடுத்தேன். எதனால ஃபர்ஸ்ட்டு நான் கதைக்கணுங்கிற மாதிரி யோசிச்சேன்னா, இதுக்கு முன்னாடி வந்த அலைன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஐயோ என்னை படுத்தின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதில் ஒருத்தவங்க வந்துட்டு டவுரி கேட்டாங்க, இன்னொருத்தவங்க வந்துட்டு ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுற ஒருத்தவங்க. அந்த மாதிரி நிறைய அலைன்ஸ் வரையில் வந்துட்டு இது வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து கதைச்சி அவங்க அங்கிட்டு இங்கிட்டு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணதுக்கு பிறகு தான் என்கிட்ட வருது. ஸோ அது என்கிட்ட வரையில் தான் எனக்கு இவங்கள பற்றி கம்ப்ளீட்டாக விளங்குது. அந்த மாதிரி வரையில் வந்துட்டு பிறகு வந்துட்டு இது வேணாங்கிற போது வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ஐயோ இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகு இது சரியாகலேங்கும்போது அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆகுது. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஹர்ட்டை கொடுக்கணுங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ இப்போ கரண்ட்லி நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் பொடியன்கிட்ட கதைச்சி பார்க்குறேன். பொடியனுக்கும் எனக்கும் ஓகேவாக இருக்குதா, நாங்கள் கதைக்கையில் வந்துட்டு நம்ம 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவாக இருக்குதாங்கிற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து வந்துட்டு ஃபேமிலி அங்கிட்டும் இங்கிட்டும் கதைச்சிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கிறேன். இன்ஷால்லா எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் உங்ககிட்ட நான் மெயினாக ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷனுக்கு வராதிங்க, அந்த எந்த அலைன்ஸாக இருந்தாலும். ஏன்னா நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு அலைன்ஸ் வந்தப்போ அது ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்சவங்க, பிறகு எல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படின்னலாம் சொன்னதுக்கு பிறகு என்னடா யோசிக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் அந்த கதைக்கு ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் எனக்கு விளங்குது அவங்களுக்கு வந்துட்டு வெளியில் இருக்கிற இமேஜ் கிடையாது, அவங்க உள்ளே இருக்கிறவங்க. ஓகேங்களா. ஸோ செம்மையான இன்செக்யூரிட்டிஸ். அதானது நம்ம வந்துட்டு ஒரு 10 வாட்டி சொன்னாலும் 15 வாட்டி சொன்னாலும் மறுபடியும் கேட்டதே தான் கேட்பாங்க. அவ்வளோ இன்செக்யூரிட்டிஸ், சின்ன சின்ன விஷயங்களில் இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. போக போக எனக்கு விளங்கிச்சு, ஐயோ இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி. பிறகு நிறைய பொய் கதைப்பாங்க, வாயை திறந்தா பொய்யை தான் கதைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற மனுஷங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கையில் வந்துட்டு யோசிச்சுட்டு, இப்போ உங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் எவ்வளோ தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் அவங்கக்கிட்ட கதைச்சு பாருங்கள், உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒத்து போகுமா இல்லையாங்கிறத பாருங்கள். பிறகு வந்துட்டு மெயினாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கேலிபர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒருத்தவங்கள பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்துட்டு இந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு எங்கே இருந்தாலோ வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக இருங்க. டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு யோசிச்சு மண்டையை நல்லா வேலை செய்ய விட்டுட்டு ஒரு டிசிஷன் எடுங்க. ஓகேங்களா. இதை தவிர எனக்கு இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, அதை வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு சும்மா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால்
ஒரு 25 இயர்ஸுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறது நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. எதனாலனா நாம் ஸ்கூல் முடித்த உடனே அதானது ஒரு 18 இயர்ஸ்லலாம் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கினா எந்த மெச்சூரிட்டியுமே இருக்காது, என்ன செய்யணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி எதுவுமே வழங்காமல் இருக்கிற ஒரு ஏஜாக இருக்கும். பிறகு வந்துட்டு யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு காலேஜ் முடித்ததுக்கு பிறகு வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் போனீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நல்லா சேஞ்சஸ் இருக்கும். அப்போ வந்துட்டு என்னதான் அடிபட்டாலும் நீங்கள் வந்துட்டு எழும்பி நிற்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லோருக்குமே வந்துட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்கள தான் பிடிக்குது. எதனாலன்னா நாம் வந்துட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னாலும் உங்களால் பார்த்துக்க இயலுங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் பிறகு வந்துட்டு உங்களோட மெச்சூரிட்டி லெவல் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற பாய்ஸ் வந்துட்டு அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்க. அதானது நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு 28-29 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பாய்ஸ் எந்த மாதிரி பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிற கேர்ள்ஸை தான் விரும்புகிறாங்க. அதை தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஸ்டடீஸ் எல்லாம் முடித்து ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் போங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு கல்யாணத்தை பற்றி யோசித்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் அதுக்கு பிறகு வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களோட டிசிஷன் அல்ல உங்களோட ஒப்பீனியன், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் வந்துட்டு இந்த லெவலில் இருக்கையில் நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிங்கன்னா அது செம்மையாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, உங்கள் கல்யாணத்துக்கு இருக்கிற செலவுக்கு இருக்கிற காசு நீங்களே கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் நடக்குதுன்னா நான் வந்துட்டு எந்த விஷயங்களெல்லாம் நான் பண்ணிக்கணுங்கிற மாதிரி விரும்புகிற ஒருத்தவங்க. அண்டு எனக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரீம் லெவலான ஆசைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், கல்யாணத்தில் இந்த மாதிரி சடங்கெல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி நான் ஏதாச்சும் விரும்புகிறேன்னா எனக்கு வந்துட்டு என் காசில் நான் அது செலவு பண்ணுற மாதிரி எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணையில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் போய் கொஞ்சம் இண்டிபெண்ட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். பிறகு வந்துட்டு நம்மளுக்கு ஆசைப்பட்டது எல்லாமே நம்ம கல்யாணத்தில் நாமளும் செய்ய இயலும். அப்போ வந்துட்டு மெயினாக உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்னா, ஒரு பொடியனை பார்த்த உடனே ஓகேங்கிற மாதிரி போகாதீங்க. சில டைம்ஸ் எல்லாம் லைன்ஸ் எல்லாம் வரையில் நான் வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்துக்குவேன். சில டைம்ஸ் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கதைச்சிக்கோங்கன்னு சொல்லிவிடுவேன். அதே மாதிரி தான் யாரையுமே முழுசாக நம்ப வேணாங்கிறது வந்துட்டு இப்போ எனக்கு வந்துட்டு தோன்ற ஒரு விஷயம். எதனாலன்னா, சில பேரெல்லாம் வந்துட்டு நல்லவங்க இருக்கிறாங்க, சில பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்மளால் வந்துட்டு அக்செப்ட் பண்ண இயலாத மாதிரி இருக்கிற நிறைய குவாலிட்டிஸ் இருக்கிற ஆட்கள் கூட இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஸோ நான் எனக்குமே சொல்லிக்கிறது வந்துட்டு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா, இல்லை வந்துட்டு யோசிச்சு ஒரு முடிவை எடுங்கிற மாதிரி தான். அதே தான் நான் அவங்கக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் வந்துட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்கள பற்றி வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறது நல்லதுங்கிறது எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோவில் குட்டியோண்டு நான் இதை பற்றியெல்லாம் கதைச்சிருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னது ஏதாச்சும் ஒரு விஷயம்லாம் விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி விளங்கி இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். இல்லைன்னா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அப்போது இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போது இந்த வீடியோவில் அவ்வளோதான். உங்களில் யாருக்காச்சும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட். நல்ல மாப்பிள்ளையாக உங்களுக்கும் கிடைக்கட்டும். அப்போது இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் காய்ஸ்.